தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. அரசியல்ல மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, பிரமுரன் சார் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பல வயதுள்ளவர்களும் அந்த சட்டசபையில இருக்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? ரஜினிகாந்த் நீங்க வயதானவர், அவர் இளமையா நடிச்சாதானே நடிப்பு. முதல்வர் இன்னைக்கு அமெரிக்க பயணம் மேற்கொண்டாரு. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஏற்கனவே 3 வருஷத்துல வெளிநாடுகள்ல இருந்து நிறைய முதலீடுகள், கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு பெற்றிருக்கு. மீண்டும் அமெரிக்கா சென்று தொழிலதிபர்களை சந்தித்து மிகப்பெரிய முதலீடோடு தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தருவார். பல லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாலைகள்ல இந்த குவாரிகள் அமைச்சு கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு பொதுமக்களுக்கு வந்ததால் 10 டயருக்கு மேல இருக்கக்கூடிய வாகனங்கள் இயக்கக்கூடாது நடவடிக்கை எடுத்துக்காங்க. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு நீர்வள கனிம வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்திலே 10 டயருக்கு மேலே உள்ளதை பயன்படுத்தாங்க கிராமப்புறத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அதில் சில தவறுகள் நடந்ததுனால மாவட்ட ஆட்சியர் தொடர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஊர்ல கிராமங்கள்ல தான் எல்லா குவாரிகளுமே இருக்கு. அப்படிங்கும்போது அது எப்படி சாத்தியம்? ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த 10 டயர் வாங்கினாலும் தொழிலே செய்ய முடியாத நிலையா இருக்கிறதா? எப்படி சாத்தியம்? அது கிராமத்துல தான் போய் குவாரியில் எடுத்து வரணும். அதாவது இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய ஜல்லி கல் நம்முடைய பகுதி மக்களுக்கு தான் போகுது. பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அனுப்பலை. அதான் நம்ம இந்தியாவுக்குள்ள தானே அது ஒரு சட்டம் இருக்குது. இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு சிறு கனிமங்கள் துறை மூலம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. அதில் பல நிறை குறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, நான் 96லேருந்து எம்எல்ஏயாக இருந்து இப்படி இப்போ இதில் இருக்கிறேன். அந்த தொகுதிகளை நிறைய கோரி இருக்குது. ஆனால் அந்த அப்பாவுக்கு ஒரு கோரியும் கிடையாது. அதை தெரிஞ்சிருக்கேன். பல பத்திரிகையாளர்கள் நம்ம அது தொழில் பண்ணுறவங்களுக்கு கோரிக்காரங்கிட்ட போய் எனக்கு இதை தாண்டி கேட்கறதுக்கு நாங்கள் போகிறது கிடையாது. ஒரு முறை கோரிக்காக குரல் கொடுத்தேன். எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒட்டுமொத்த கோரியை நிறுத்தி போட்டாங்க. கொத்தனாறு, ஆசாரி, கையாளு, கட்டட வேலை ஒன்றுமே நடக்கலை. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பான். கோரியை நீங்கள் மூடி போட்டுச்சிய அப்படின்னு சொன்னான். நம்ம அப்பமும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன சொன்னோம்னா, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, ஆனால் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்க வச்சுறாங்க. நேற்று வரை நடந்த வேலை தந்தாரு, இந்த ஆட்சி வந்தோடனே எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறான். நீங்கள் தவறு செய்ய விடாதுங்க, தவறை திருத்துங்க, தட்டி கேளுங்க, அவதாரம் போடுங்க, கோரியை மூடுங்க, அது வேற தளம். ஆனால் ஒட்டு மொத்தமாக மாவட்டத்தில் யாரும் இயங்காதுன்னு சொன்னது எங்கள் ஆட்சிக்கு எதிராக பண்ண மாதிரி தெரியுது. சரியாக இருக்கவங்கள நடக்க விடுங்க, தொழில் நடக்கட்டும், கட்டட வேலை நடக்கட்டும், வேலை வாய்ப்பு இல்லாமல் மொத்தமாக பெறக்கூடாது. நீங்கள் இப்போ கூட பழைய செங்கல் தொழில் செய்தவங்களுக்கு புதிய சுற்றுச்சூழல் அலுவலகம் மூலம் வந்திருக்க சட்டம் கட்டுப்படுத்தாதுன்னு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒரு சட்டம் போட்டாங்க. எதுக்குன்னா, ஏற்கனவே நீங்கள் இது நாகரிகம் தோன்றிய காலத்திலே சுட்ட செங்கல் பயன்படுத்திருக்காங்கன்னு இருக்கு. செங்கல் சுடுதோன்னா நீ நிப்பாட்டினா என்ன சொல்ல முடியும்? அதை நம்பி தொழில் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க ஒரே நாளில் நீங்கள் காலின்னு சொல்ல முடியாதுல்ல எதையுமே. அதுதான் விதிமீறலுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. நீங்க என்னமோ இப்பதான் விதிமீறல் நடக்கிற மாதிரியும் 10 டயருக்கு மேல உள்ள டயர் இப்பதான் உற்பத்தி பண்ணி திமுக ஆட்சியில கொண்டு வந்த மாதிரியும் பேசிய. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆக்குதிய. அது வேற பிரச்சனையே இல்லையா? நீங்க அதுல என்ன சமரசம் நடந்துன்னு எனக்கு தெரியலையே. அரசியல்ல மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, பிரமுரன் சார் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆட்சிமை தாங்கிய சட்டப்பேரவையை நடத்துறது நீங்க, பல வயதுள்ளவர்களும் அந்த சட்டசபையில இருக்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? அது வாழ்நாள் முழுவதும் அரசியல்வாதி அரசியல் அவங்க கருத்துக்களை சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு அதானே நல்லது. மக்களுக்கு என்னுடைய அனுபவங்களை சொன்னா தானே அது செய்தி. அதனால் நடிகரும் இருந்துட்டு போட்டு அவர்
வயசானவரு இளையவரா நடிச்சா தானே நடிப்பு. வயது ஏங்க, ஒரு தடை இல்ல அரசியலுக்கு. ரஜினிகாந்த் கேளுங்க 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 ரஜினிகாந்த் நீங்க வயதானவரு, அவர் இளமையா நடிச்சா தானே நடிப்பு. So, அரசியலுக்கு வயது ஒரு தடை இல்ல. அது வயசை பத்தி யார் சொல்ல போறா? நீங்க வயசு முதுமை ஆக ஆக, பழுத்த பழம் ஆக ஆக, கலைஞர் 93 வயசு வரை எப்படி இருந்தாங்க? அதான் அவங்களுடைய அனுபவங்கள் தான் நாட்டுக்கு தேவை. தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953 541 711.